இதுக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து 12 வோல்ட் பேட்டரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து என்கிட்ட பிஎம்எஸ் போர்டு இல்லை. ஸோ என்கிட்ட இருக்க பிஎம்எஸ் போர்டு வந்து 20 ஆம்ஸ்க்கு மேலே, இது வந்து 40 ஆம்ஸ் கிட்ட இது பண்ணோம். அதுவும் இல்லாத இது வந்து இதுக்கு ஃபிட் ஆகலை, இந்த பிவிசியோட ஃபிக்ஸ் ஆகாதனால என்கிட்ட வேறு பிஎம்எஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்னா, இந்த லேப்டாப்போட பேட்ரி இருக்குது. இது வந்து ஒரு ஓல்டு பழைய லேப்டாப் பேட்ரி. இதை நான் 12 வோல்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ இதிலேருந்து யூஸ் பண்ண போகிறோம். ஐ மீன் என்னென்னா 0, இதுவும் ஒரு பிஎம்எஸ் போர்டு தான், 12 வோல்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆம்ஸ் கிட்ட வரும், இல்லைனா 5 ஆம்ஸ் மேக்ஸிமம் வரும். இது ஜஸ்ட்டு நான் ட்ரில்லிங் வந்து உடன் அண்டு இதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை போய் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு 3 பேட்ரிஸ் மட்டும் நல்லா இருக்க பேட்டரி எப்படின்னு செக் பண்ணி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து டிஸ்மேண்டில் பண்ணி நான் எடுத்துட்டேன். இதுக்கு வந்து 3 பேட்ரிஸ் வேணும். நான் வெறும் இது கரெக்டாக செட் ஆகிற மாதிரி 3 பேட்ரிஸ் நான் வந்து ஆல்ரெடி பேட்ரி செக் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி செக் பண்ணி காமிக்கிறேன். இப்படி வந்து ஒரு பேட்ரி நல்லாயிருக்கு அப்படின்ட்டு செக் பண்ணுறது அப்படின்னா சிங்கிள் பேட்டரியாக செக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா 3.6 இருக்குது. இது கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணி ஒரு 6 மந்த் பக்கமாக இருக்கும். அப்படின்னா ஓகே, இந்த பேட்ரி எல்லாம் ஓகே. சேம் இது எல்லா பேட்டரியுமே ஓகே. 3.5 வோல்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பேட்ரி. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குது. பட் எனக்கு இதோட இன்னொரு சில பேட்டரிஸ் இந்த இடத்துல எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பேட்டரி நான் யூஸ் பண்ண போகிறேன். இது கிட்டத்தட்ட 4 சம்திங் வந்துச்சு, 4 வோல்டேஜ் இருக்குது. இதெல்லாம் பழைய லேப்டாப் பேட்டரியில் வச்சு தான் 12 வோல்ட் மேக் பண்ணேன். ஓகே, நான் இந்த பேட்டரி தான் எடுத்துக்க போகிறேன். 3.9 சம்திங் இருக்க பேட்டரிஸ். இதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி 3 எடுத்துக்க போகிறேன். இந்த பேட்டரியை நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் இது இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இந்த ஐபி சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு தான் க்ளீன் பண்ணணும். இது பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன்.
ஓகே, இதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பேட்டரியில் நான் கடைசி பேட்டரி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இந்த பேட்டரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், நெக்ஸ்ட் மறுக்கா பாசிட்டிவ், நெகட்டிவ், மறுக்கா இங்கேருந்து இங்கே. இப்படி தான் இது இருக்கணும். இங்கேருந்து பாசிட்டிவ் வந்துடும், பாசிட்டிவ்லேருந்து இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பாசிட்டிவ், இதுலேருந்து இது சீரியஸ். இப்போ நம்ம வந்து இப்படி தான் கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே 3 3 3 9 9 + அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இது இப்படி, நெக்ஸ்ட் இது வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம இப்படி வச்சுக்கலாம், ஏன்னா வந்து அதுக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்காக. ஸோ அப்படியே டேப் பண்ணி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயர்ஸை சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து வேறு இதுக்கு போகலாம். இதுக்கு வந்து ஒயர் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா, நல்ல ஹெவியான ஒயரை யூஸ் பண்ணுங்கள். உள்ளே இருக்க கோர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அப்போ தான் ஆம்ஸ் வந்து கரெக்டாக இது பண்ணும். நீங்கள் லோவாக இது பண்ணிங்கன்னா ஹீட்டாகி உடனே இது கட் ஆயிரும். இந்த மாதிரி இஷ்யூஸும் இருக்குது. ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி கொண்டு போயிடலாம். ஃபோர் வந்து இது வந்து 0 0 வந்துடும். இந்த 4 வந்து இங்கே நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் வந்து
இது வந்து 8, இந்த ஒயர் வந்து இங்கே வரணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 12 வந்து இங்கே வரணும். இப்படி கனெக்ட் ஆகணும். 12 இங்கே. நெக்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4லேருந்து ஆரம்பிக்கிட்டோம்னா 4லேருந்துனா இது 4, இங்கேருந்து டைரெக்டாக 4க்கு வரணும். 4 இது வந்து 0. 8 வந்து இந்த பாசிட்டிவ் வந்து இங்கே 8க்கு வரணும். நான் அப்படியே கனெக்ஷன் கொடுக்குறேன், இங்கே அப்படியே பார்த்துக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் செக் பண்ணிடலாம். எல்லா கனெக்ஷன்ஸும் முடிஞ்சிச்சு. இது வந்து 0 வந்து நெகட்டிவ். நம்ம இந்த இடத்துல இருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த 2 டெர்மினலும் நம்ம ஒரு தடவை இங்கே இன் கொடுத்தோம் அப்படின்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 12 வோல்ட்டு 0. நான் கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். சரி, ஓகே. மல்டிமீட்டரில் உங்களுக்கு வேல்யூ தெரியும். இந்த இடத்துல 0, 12, 4, 8. இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த 2 பின்னும் நெக்ஸ்ட்டு இந்த 2 பின்னும் வந்து அவுட்புட்டு. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அந்த மாதிரி நம்ம இது எப்படின்னா ப்ரொடெக்ஷன் மோடு மாதிரியும் இருக்கும். அதுலேருந்து ஷார்ட் ஆகுது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் இதாகும், இது ஒர்க் ஆகும். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ், இந்த இடத்துல வந்து நெகட்டிவ். ஓகே, இது கிளிக் பண்ணிங்கன்னா 11.37 சம்திங் வருது. நெக்ஸ்ட் வந்து இங்கே 8 வோல்ட் போட்டிருக்கீங்களா, அடுத்த ஒரு பேட்டரியோட தான். இந்த இடத்துல ஒயர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 4 வோல்ட்டு 0 அண்ட் பாசிட்டிவ். இது ரெண்டும் இன்டர்சேஞ்சில் இருக்கு ஒயரு.
இதை ஒயரிங் வந்து நம்ம ப்ராப்பராக இது பண்ணால் தான், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பாசிட்டிவ் 11 வோல்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் 7.5 வோல்ட், நெக்ஸ்ட் 3 வோல்ட். ஓகே, ஃபஸ்ட் வந்து 4, 8, 12 இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து டோட்டல் வோல்டேஜ் அவுட்புட் வந்து ஓகே 11 பாயிண்ட் சம்திங் வந்துருச்சு. இப்போ இதுலேயே நம்ம சார்ஜும் பண்ணிக்கலாம், இன்புட்டும் கொடுத்துக்கலாம்.